ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே சென்று கொண்டிருந்தனர். வெளியே யாரும் நடமாட வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிட்டு வாகன ஓட்டிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதனை பார்த்த வாகன ஓட்டி ஒருவர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரின் செயலை பாராட்டி அவரின் காலில் விழுந்தார். எல்லாமே நீங்க தெய்வம் மாதிரிப்பா ராஜா, வராதுங்கப்பா. நீ எனக்காக, நமக்காக, நாட்டுக்காக, நம்ம குடும்பத்துக்காக. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நாடு முழுவதும் கொரோனா வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த இன்று முதல் 21 நாட்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது எல்லாத்தையும் நிறுத்து. கொரோனாவை தொடர்ந்து தற்போது ஹண்டா என்ற வைரஸ் குறித்த முதற்கட்ட தாக்குதலை நடத்தியிருக்கிறது. எலிகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கொரோனாவை சமாளிக்க சமூக விலகியிருத்தல் மட்டுமே ஒரே தீர்வு என்ற பிரதமர் மோடி, என்ன கொடுது இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. கொரோனாவுக்கு எதிரான போரில் வெல்ல தனித்திருப்பதுதான் நமது ஆயுதம் என கூறிய பிரதமர், மக்கள் சுய கட்டுப்பாட்டுடன் இல்லை என்றால் அழிவை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. உறவினர்கள், நண்பர்கள் என யாரையும் 21 நாட்களுக்கு வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என்றும், தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்திருக்கிறது. விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம்.